ஹலோ ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி இன்னும் ஸ்பெஷலாக டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக எப்போதும் போல் யூஸ்வலாக காஃபி இல்லாமல் சாக்லேட் பவுடர் போட்டு ஸ்வீட்டாக டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த பாயில் பண்ணுறப்போ வர அந்த பபிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அப்படியே இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் தூரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு காயை காட்டுறேன். இது என்ன காயின்னு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருக்காவது தெரிஞ்சதுன்னா. அப்புறம் டைம் பார்த்தா டைம் ஓடிடுச்சு. அப்புறம் என்ன செய்கிறது, எது நம்மளால் குயிக்காக செய்ய முடியும்னு யோசிச்சு டக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு தாளித்து விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பீட்ரூட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விறுவிறுன்னு ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மதிய நேரத்தில் நான் எப்போதுமே வந்து கோயிலுக்கு போவேன். கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் என் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அங்கே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமேட்டு பசிச்சுது. ஸோ அதனால் காஃபி போட்டு குடிச்சிட்டு நானே ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது. அப்புறம் புதினா சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே புதினா சட்னிஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட இருந்த புதினாவை வச்சு நான் வந்து இந்த சட்னி செஞ்சேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் தோசை கொஞ்சம் முருவலாக போட்டு இந்த சட்னியோடு சாப்பிடக்குள்ள வேறு லெவல் காம்பினேஷன். இன்னொரு புதுசான ஒரு காம்போ இருக்குது. அது என்னன்னு நீங்களே பாருங்கள் வீடியோவை எண்டில். ஓகே, பாய்.